எங்கள் அண்ணன் கட்சியிலே தான் இருந்தது. கட்சியிலே எங்களுக்கு குடும்பத்துக்கெல்லாம் ஒரு உதவியும் செய்தது கிடையாது. அண்ணன் கட்சிக்கே அப்படியே போயிடுது. ரொம்ப நாளாக அங்கே அதிலே தான் இருந்தது. மாதிரி நாங்களும் 6 பொம்பளை பிள்ளைகள் 4 ஆம்பளை பிள்ளைகள். ஒரு அண்ணன் கலெக்டர் ஆகி ரிட்டையர்ட் ஆகிட்டு இறந்து போனாங்க. மாதிரி மற்ற 2 அண்ணன் மாதிரி 2 பேரும் விவசாயம். அவங்க அப்படியே நாங்கள் இருக்கோம். குடும்பம்லாம் எல்லாம் ஒத்துமையாக தான் இருப்போம். 10 பேரும் நல்லபடியாக தான் ஒன்றா தான் இருப்போம். ஆனால் வந்தால் போனால் எங்கள் அண்ணன் 2 அண்ணனும் என்கிட்ட தான் தங்குவாங்க. எனக்கு தாய் மாமனார் விடுது. பெரிய கலெக்டர் ஆகி ரிட்டையர்டான அண்ணனும் என்கிட்ட தான் வருவாங்க. நல்ல அண்ணனும் என்கிட்ட தான் வந்து தங்குவாங்க. வேறு எங்கள் அண்ணன் மட்டும் போவாங்க, தங்குறது என்கிட்ட வந்து தங்கிடுவாங்க. இங்கே தான் இருப்பாங்க. பேசுவோம், எல்லாம் பேசுவோம். குடும்பத்தை பற்றி பேசுவோம், வயல் இதுகளை பற்றி, வயலில் என்ன விளைஞ்சது போச்சு, அந்த வேலை என்ன இந்த வேலைன்னு அதை கேட்கும். வேறு குடும்பத்தை பற்றியும் கேட்டுக்கணும். வேறு இது பிரச்சனையும் இருக்காங்க. அரசியலை பற்றி எங்கள் வீட்டில் அவங்ககிட்ட தான் பேசுவாங்க, என்கிட்ட ஒன்றும் பேச மாட்டாங்க. எங்கள் வீட்டில் ஈபியில் ஜெயாகி ரிட்டையர்டாகி இறந்து போனாங்க. இறந்து 2 வருஷம் தான் ஆச்சு. அவங்ககிட்ட தான் பேசுவாங்க. அரசியல் பற்றி பேசினா அவங்ககிட்ட பேசுவாங்க, என்கிட்ட ஒன்றும் பேச மாட்டாங்க. எங்கள்கிட்ட தான் தங்கும், எங்கள் வீட்டில் தான் இருக்கும். கடைசியோ எப்போமோ வந்தால் அங்கே தான் தங்கும். எங்கள் வீட்டுக்கு போவோம், மாதிரி இங்கே வந்து இருந்துடும். அப்போ கூட வந்தவங்க கூட்டிகிட்டு வராங்க, இவங்கெல்லாம் வருவாங்க. கூட 4 பேர் கூட்டிகிட்டு வந்தாலும் யார் வீடுன்னா எங்கள் மாமா வீடு, என் தங்கச்சி இங்கே இருக்கா. எங்கள் மாமா வீட்டு தான் உண்டா, எங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே வந்துடும். அவங்க பிறந்த வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு இங்கே கூப்பிட்டு வந்துடும். அப்போ கூப்பிட்டாங்க, போனோன்னு பிறப்பிட்டு துணியெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு தான் இருந்தேன். அதுக்குள்ளே மாதிரி பையன் சொல்லிட்டா, நீ எல்லாம் வந்து அலைய வேண்டாம், நாங்கள் மாமா கூட தான் இருக்கோம். இந்த மாமா இப்போ சும்மா இருக்கும் டைம். ஒரு பையன் பாண்டிச்சேரியில் இருக்கும், மொத்தம் கோயம்புத்தூரில் இருக்கான். இன்னைக்கு கோயம்புத்தூரில் இருக்கான். நேற்றே அண்ணன் விட்டு கூட போயிட்டு அங்கே தான் இருக்கான். அதில் இப்போ நீ வந்து அலைய வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டான். அதெல்லாம் நான் இருந்துட்டேன், போகல. இப்போ இன்னும் போவேன். கொஞ்ச நாள் கழித்து ஆண்டாள் வர சொல்லியிருக்கா. 2வது மகா இருக்காள்ல, அவள் இன்னும் வர சொல்லியிருக்கா. போவேன் இப்போ இன்னும் ஒரு 4 கழிச்சு. அப்படி இங்கே அங்கே அண்ணன் மாற்ற தானே கேட்கணும். என்ன பண்ணுது, நாங்கள் மன கஷ்டம்தான் எங்களுக்கு. அப்படி தானம் பண்ணுது எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம்தான். இப்படி உசுரோட இப்படி தானம் பண்ணிடுதேன்னு கொஞ்சம் கவலை தான். நான் உங்கள் போத்தி முத்து மகா மூத்தவா பக்கத்தில் இருக்கேன். கமலத்தக்கா வீட்டுக்கிட்ட தான் இருக்கேன். நான் பிறந்தது இந்த வீடு தான். எங்கள் அண்ணாச்சி மகன் ராமசாமி தேவுக்கு உடப்பிறந்தா நாங்கள் 2 பேரும் நல்லபடியாக இருக்கோம். அவங்கள பார்க்கணுன்னு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. பார்க்க போக முடியும் மண்டக்கு. ஆமாம், பக்கத்தில் என்ன போயிடுவோம். பாம்பேவே ட்ரெயின் ஏறி போகத்தான் செய்வேன். எனக்கு போக முடியாமல் ஆச்சிருக்கேன். அன்றைக்கே கேட்டுக்கிட்டே இருக்கேன், அண்ணனை பார்க்கணுமே, அண்ணாச்சியை பார்க்கணுமே, அண்ணாச்சி மகனை. என் பேர் சுடர் செல்வி. நான் அவங்க வீட்டுக்கு எதிர் வீட்டில் இருக்கிறேன், சிறுவைகுண்டத்தில். அவங்கள எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே தெரியும். அவங்கள நாங்கள் இப்போ சுருக்கமாக சொல்கிறதா இருந்தால் ஒரு தென்னிந்திய காந்தின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க காந்தி எப்படி தன்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் ஒரே உறுதியில் நான் மேலங்கி போட மாட்டேன்னு சொன்னாரோ, அதே போல் தன் வாழ்க்கையில் அவங்க என்ன செய்யலை, 1 ரூபா கூட அவங்க சம்பாத்தியம் பண்ணலை. அவங்களுக்குன்னு இல்லை, அவங்க பிள்ளைகளுக்கும் பண்ணலை, அவங்க ஃபேமிலி யாருக்கும் பண்ணலை. அவங்க கட்சி மேலே ஒரு பற்றுதலாக இருந்தாங்க. சொல்லப்போனால் அந்த வீடு பால் காய்ச்சிக்கு வரல, அவங்க மகா நிச்சயதார்த்தத்துக்கு கூட அவங்க வரல. அப்புறம் அவங்க பிள்ளைகளுடைய படிப்பு எல்லாம் அவங்களே பார்த்துக்கிட்டாங்க. அவங்க எல்லா காரியத்தையும் நான் அம்மா இறந்ததுக்கு கூட அவங்க என்ன செஞ்சாங்க, முடியே கட்சிக்காக வெட்ட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. அது மாதிரி அந்த கட்சியில் அவங்க என்ன செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் பற்றுதலாக இருந்தாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் அவங்க இந்த ஊரில் பிறந்ததுக்கு எங்களுக்கு தான் அது ஒரு பெருமை. எங்களுக்கும் அந்த பெருமை. எங்கள் ஊரில் உள்ள இப்படி இந்த அரசியலை வச்சு எல்லோரும் மேலே வரணுங்கிற இந்த காலத்தில் அரசியலை வச்சுட்டு கடைசி வரைக்கும் தனக்காகவும் 1 பைசா இல்லாமல். இப்போ கூட டிவியில் பேட்டி பார்த்தோம், அவங்க தான் இருந்த வீட்டை கூட என்ன செய்யணும், எனக்கு அப்புறம் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் தன்னுடைய சரீரத்தை கூட என்ன செஞ்சுட்டாங்க, கொடுத்துட்டாங்க. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை பார்க்குறது பெரிய கதை. அதனால் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் எல்லாருக்குமே அவங்க ஒரு மாதிரி. ஏன் எங்கள் ஊருக்கே ஒரு பெருமை. அப்படிப்பட்ட அவங்க கூட பழகுனது, அவங்களோட பேசுனதெல்லாம் இப்போ நினைக்கும் போது நாங்கள் ஒவ்வொருத்தருக்கா மனசு கஷ்டமாக இருக்குது. இன்னும் எத்தனை வருஷம் வாழ்ந்தாலும் அவங்க இதே நிலையில் தான் இருப்பாங்க. எந்த அரசியலும் எந்த சூழலும் அவங்கள என்ன செய்ய போகிறதில்ல, மாற்றுறதில்லை.
இப்படிப்பட்ட ஒரே கொள்கையில் வாழக்கூடிய மனிதர்களில் அவர் ஒரு மாமனிதர். அதனால தான் அவரை தென்னிந்திய காந்தின்னு சொல்கிறேன். அவங்க இந்த சிறுவைகுண்டத்தில் அவங்களுக்கு ஒரு பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அப்புறம் விவசாய போராட்டத்துக்கு ஒரு ட்ரிப் வந்திருந்தாங்க. அப்பப்போ அப்படி தான் வருவாங்க. மற்றபடி உறவினர் வீடுகள்னு சொல்லி அவங்க வந்து அப்படிலாம் வரமாட்டாங்க. வரும்போது இந்த லைனில் இந்த ஊராக இருந்தால் கூட ஏதாவது அரசியல் குறித்த ஒரு காரணத்துக்காக என்ன இந்த சைடில் அவங்களுக்காக என்ன அவங்க மூலம் எது நடக்கணுமோ அதுக்காக ஒரு போராட்டத்துக்காக வந்தால் தான் வருவாங்களே ஒழிய வீடுகளுக்கு சொந்த பந்தம் அப்படின்னு அவங்க வரமாட்டாங்க. எல்லாமே அவங்களுடைய கட்சி நிமித்தம் வந்தது தான், அப்போ பார்த்தது தான். அதுக்கப்புறம் அவங்கள நாங்கள் பார்க்கல. என் பேர் இருளப்பன். நான் இந்த திருவண்டத்தில் தான் இருக்கேன். நல்ல கேள்விப்பட்டிருக்கேன். என் மாமா வந்து நல்ல எல்லாத்துக்கும் நல்ல இந்த ஊருக்கு நல்லது செய்யணும்னு ரொம்ப ஆசையாக ரொம்ப இதில் இருப்பாங்க. இப்போ கூட ஆஸ்பத்திரியை அவங்க கடைசி நேரத்தில் முதலமைச்சர் அவங்க இப்படி உங்களுக்கு எது செய்யணும்னு கேட்டதுக்கு சிறுவண்டத்தில் ஒரு சரியான ஒரு ஆஸ்பத்திரி இல்லை, அது நல்ல மாதிரி எல்லா இதுவும் அதில் இருக்கணும். எங்கேயும் வெளியே போகிறாங்க எதுனாலுமே திருநெல்வேலி தான் போண்டியது இருக்குது, அது இங்கே எல்லாமே செஞ்சிடணும். அது ஒன்று என் பெரிய ஆசை. அதை எப்படியாவது என் பேரில் இது பண்ணி அது எப்படியாவது பெருசாக ஆக்கி நல்ல மாதிரி செஞ்சுருங்க, கொண்டு வந்துடணும். அதை இருக்கிறதுல சிறுவண்டத்துக்கு ஒரு பெரிய நல்ல ஒரு மனிதர், நல்ல பேர் வாங்கினவர், எதுக்குமே ஆசைப்பட மாட்டார், நல்ல ஒரு மனிதர். வணக்கம். தூத்துக்குடி மாவட்டம் சிறுவைகுண்டம் இந்த பெரும்பத்து தெருவில் திரு ராமசாமி தேவர் அவர்களுடைய புதல்வனாக பிறந்தவர் ஐயா நல்லகண்ணு. அவங்க கூட மொத்தம் 4 சகோதரர்களும் 6 சகோதரிகளும் பிறந்தாங்க. வாழ்நாளில் இளமை காலத்தில் வந்து ஜாதி ஒழிப்பு வன்கொடுமைக்கு எதிராக போராடும்போது அவர் 7 ஆண்டு சிறை காவல் தண்டனை பெற்று உள்ளே இருக்கும்போது அவருடைய திருக்கு மீசை ரொம்ப இளைஞர்களுடைய முறுக்கு தோற்றமாக இருக்கும். அப்போ ஆங்கிலேயர்கள் வந்து இந்த மீசையை கண்டு ரொம்ப இது பண்ணும்போது அவங்க மீசையை சவறு பண்ணிவிட்டாங்க. அன்னையிலேருந்து இன்னைய வரைக்கும் அவர் மீசை கூட வைக்கலை. தான் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளிய மக்களுக்கு பயனாற்றும் விதமாக அரசியல் முழு நேர அரசியல் ஊழியராக தான் வாழ்நாள் ஃபுல்லாக அர்ப்பணம் பண்ணிவிட்டு அவருக்கு திருமணமாகி அவங்க வந்து ஒரு பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியராக வைக்காங்க. 2 பெண் குழந்தைங்க. ஒரு குழந்தைய வந்து பொதுமக்களுக்கு சேவை செய்ய விதமாக மருத்துவக் கல்லூரி மருத்துவராகினாங்க. இன்னொரு பெண்ணை வந்து சட்டை கல்லூரி மாணவராக்கி வழக்கறிஞராக்குனாங்க. இன்றைக்கி அவர் பிறந்த ஊரில் கடந்த ஆண்டு 100ஆண்டு விழாவை கொண்டாடிட்டு தமிழக முதல் வந்து சிறுவைகுண்டம் மருத்துவமனைக்கு அவருடைய பேர் அறிவித்தாங்க. 3 கோடி ரூபா எஸ்டிமேட்டில் இன்றைக்கி அந்த மருத்துவமனை விரிவாக்கம் பண்ணி தொடங்கப்பட்டுள்ளது. இப்போ எங்களுடைய ஊர் பொதுமக்களுடைய ஒரே கோரிக்கை என்னென்னா, ஒரு எளிமையான ஒரு அரசியல்வாதி எப்படிலாம் வாழணும் எங்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இப்போ இருக்க காலத்தில் ஐயா நல்லகண்ணை எல்லாருமே ஃபாலோ பண்ணுனா எல்லா அரசியல் கட்சி தலைவருமே தான் பொறுப்பேற்கும் விதமாக மரியாதை நிமித்தமாக அரசியலுக்கு அப்பாற்பட்டு சுய ஒழுக்கம், சுய கட்டுப்பாடு, சுயமரியாதை இது எல்லாத்துக்கும் பேர் பண்ணவர் ஐயா நல்லகண்ணு. இன்றைக்கி அவங்க நம்மளோட இல்லை, இன்றைக்கி மறைஞ்சிட்டாங்கனாலும் எங்களுடைய இந்த சிறுவைகுண்டம் பகுதி மக்களுடைய கோரிக்கை மெரினால அவருக்கு சமாதியை வச்சு உலகம் போற்றக்கூடிய அளவில் ஒரு உத்தம அரசியல் தலைவர், ஒரு அதிக வயசு கொண்ட ஒரு அரசியல் தலைவராக வளர்ந்து மறைஞ்சிருக்காரு. அதை ஏழை எளிய மக்கள் எல்லாரும் பயன்பெறும். நாளை அரசியலுக்கு வர ஒரு மனிதன் வாழ்வுக்கு அரசியல் முழு அவசியம் கட்டமைப்பு. அதை பார்த்து எப்படி அவன் அரசியல்வாதியாக ஆகணுங்கிறதுக்கு ஒரு முன் உதாரணமாக அவர் விளங்குதமாக அவருக்கு மெரினால அவருக்கு சமாதி வச்சு எல்லாரும் பார்வையிடும் போது ஊர் பொதுமக்கள் சார்பாக சிறுவைகுண்டத்து பகுதி சார்பாக நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம் அரசுக்கு. எங்கள் கோரிக்கை ஏற்று அரசு செய்து தரணும் பணியோடு முதல்வருக்கு ஒரு கோரிக்கையாக நாங்கள் விடுறோம். நன்றி. சிறுவைகுண்டத்திலேருந்து சித்திரவேல். வணக்கம். நான் சவராமங்கலத்தை சேர்ந்த இசைக்கு பாண்டியன். அவருக்கு ஒரு தம்பி முறை வேணும். நம்மளுக்கு அவர் என் பிள்ளையை கட்டி கொடுத்த வகையில் தான் எனக்கு கொஞ்சம் நெருங்கிய பழக்கம். அதனால் 2 ட்ரிப்பு அவங்க கூட சந்தித்து நான் ஒன்றா இருந்து பேசிக்கிட்டு இருக்க வேண்டிய வாய்ப்பெல்லாம் எனக்கு கிடச்சிது. ஒன்று மருதூரில் வச்சோம், ஒன்று ஆத்தூரில் வச்சோம். 2 ட்ரிப்பு அவள் கூட இருந்த இது வாய்ப்பு கிடைச்சதுக்கு ரொம்ப நான் பெருமைப்படுறேன். அவர் இருந்த ஊர்லேயே என் மகளை கட்டி கொடுத்து இருந்ததுக்கு பெரிய பாக்கியம் பண்ணியிருக்கணும் நாங்கள்லாம். அதனால் ரொம்ப ஒரு இறக்க முடியாத ஒரு இழப்பை நாங்கள் இறந்துக்கிட்டு இருக்கோம். அவரெல்லாம் இருந்தால் எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு. எங்களை விட்டு பிரிஞ்சதில் ரொம்ப நாங்கள் வேதனைப்படுறோம். ஆமாம், பேசுகிறதுக்குன்னா எங்களுக்கு சொந்தங்கிற ஒரு முறையில் குடும்ப இதில் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். அரசியலோ வேறு எதுவும் அதுக்கு சம்மந்தப்பட்டது கிடையாது. நடப்பில் என்ன பேசிக்கிட்டு இருக்கோமோ அதை பேசிக்கிட்டு இருக்கோம். எப்படி இருக்கீங்க, எது இருக்கீங்க, நீங்கள் யார், என்ன விவரம்லாம் கேட்டாங்க. அவங்க தங்கச்சியை கட்டி கொடுத்த ஊரில் தான் அவங்க மச்சின பையனுக்கு நான் பொண்ணு கொடுத்துருக்குறேன். அந்த வகையில் நம்மளுக்கு கொஞ்சம் நெருங்கிய பழக்கம். அதெல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இசைக்கு பாண்டியன், சவராமங்கலம்.